ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகதை சிலபஸ் இன்றைக்கான எபிசோடு என்னென்னு கேட்கலாமா? 3 பேர் மொட்டை மாட்டியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன இதனால இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் ரவி சொல்கிறாங்க, லவராக இருக்கும்போது எனக்கு இவ்வளோ தெரியலடா, பொண்டாட்டி ஆனோடனே வார்டன் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் ஸ்ருதி பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. முத்து சொல்கிறாங்க, இந்த பொண்டாட்டின்ற பதவியை நாம் கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லி. இதை கேட்டுட்டு மனோஜில் ஃபோன் பண்ணி ரோகிணிக்கு, உனக்கு நான் ஒய்ஃபுன்ற பதவியை நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு இந்த மாதிரி மூளைலாம் இல்லையே, நீ யார்கிட்ட இருந்து இதெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி முத்து தானே சொல்லி கொடுத்தான் அப்படின்னு கேட்குறாங்க. திருன்னு முழிக்கிறான் மனோஜ். அதுக்கப்புறம் விடிஞ்சிடுது. அப்புறம் எல்லோரும் சாப்பிட வராங்க. ரோஹிணி சாப்பிட வராங்க. மனோஜ் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் விஜயா கிட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறமா ஸ்ருதி எனக்கு ரொம்ப பசிக்குது, மீனா சாப்பாடு ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ரவி இருக்கிறத பார்த்துட்டு போயிடுவாங்க சாப்பிடாம. முத்துவும் மீனாவுமே அமைதியாக இருப்பாங்க, பேசிக்க மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அண்ணாமலை அப்புறமா எதுவும் பேசாமல், என்ன சண்டை உங்களுக்குள்ளே எதுவுமே கேட்க மாட்டாங்க. இவங்க சொல்ல வருவாங்க என்ன சண்டைன்னு சொல்லிட்டு, உங்கள் குடும்ப பிரச்சனையை நீங்கள் பார்த்துக்கோங்க, என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க, நான் இங்கே சாப்பிட வந்திருக்கேன், நான் சாப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் விஜயா கிட்ட சொல்லுவாங்க, நீ எந்த கேள்வியும் கேட்காது, அவங்கவுங்க குடும்பம் அவங்கவுங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்னடா அப்பா இப்படி சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் முத்துக்கிட்டே கேட்பான். அதுக்கப்புறம் பாட்டி வருவாங்க. எல்லாரையும் பார்த்து நல்லா இருக்கியா, எல்லாரையும் கட்டி பிடிச்சி கேட்பாங்க. ரோஹிணி மட்டும் தூரத்துலேருந்தே பார்த்துட்டு இப்படி பார்ப்பாங்க, நல்லா இருக்கியா அப்படி கேட்பாங்க. அதுக்கப்புறம் பேசுவாங்க. அவங்களோட எண்ணம் வந்து பையனோட காசை எடுத்து கடை ஆரம்பிச்சுட்டு இவளோட காசுன்னு சொன்னால அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லோரும் பேசுவாங்க, நல்லா இருக்கியா, கடைலாம் எப்படி போகுது எல்லாம் கேட்டுட்டு. அதுக்கப்புறம் தண்ணி ஜூஸு எல்லாம் கொடுத்து பேசிகிட்ருப்பாங்க. நல்லா இருக்கீங்களா, இப்போ தான் வந்தீங்களா, தான் ஏன் வந்தீங்க, ஏன் நான் வர்றது கூட உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு தான் வரணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரவியோட ஓனர் இருக்காங்க, அவங்க வருவாங்க. வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நாங்கள் பண்ணுறோம், கேம் மாதிரி, நீங்கள் தான் இதை கூட இருந்து எனக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கிட்ட வந்து கேட்பாங்க. பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசுவாங்க. அப்புறம் ரவிக்கிட்ட போய் மீனான்றது யார், அவங்கக்கிட்டேயும் டெக்கரேஷனுக்குலாம் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. சரி நான் பண்ணுறேன், என் பேர் தான் மீனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆர்டரில் இது பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா உட்காந்துட்டு இந்த மாதிரி நல்லா எடுத்து அப்போ வந்து எல்லோரும் பார்க்குறாங்க. இந்த மாதிரி என் மருமக தான் வருவா, நீங்களும் வாங்க எல்லாம் கேம் விளையாடலான்னு சொல்லிடுறாங்க அவங்க ஓனர். அதுக்கு போகிறாங்க. ஸ்ருதி அம்மா சொல்கிறாங்க, பாருங்கள் என் பொண்ணு தான் வருவா, இல்லை என் மருமக தான் வருவா கேமில் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸ்ருதி போகும்போது குடம் கீழே விழுந்துடுது. குடத்துல தண்ணி ரொப்பிட்டு இங்கேருந்து ஒரு இடம் வரைக்கும் அது வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும். அந்த மாதிரி கேமு எடுத்துகிட்டு போகும்போது ஸ்ருதியோட குடமே உடஞ்சிடுது. மீனாவும் ரோகிணியும் தான் இப்போ கேமில் இருக்காங்க. யார் ஃபஸ்ட்டு வருவாங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் தான் பார்க்க முடியும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வரும். தேங்க்யூ, பாய். பிக் பாஸோட டைட்டில் வின்னர் யாருன்னு பார்க்கணுமா, நம்மளோட சேனலில் பாருங்கள், வீடியோ இருக்கும். பாய்.